வணக்கம். இப்போ நாம யோகங்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அது தொடர்ந்து இன்றைக்கி வந்து சூரிய பகவான் எந்தெந்த நாம யோகத்துக்கெல்லாம் வந்து யோகியாக வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோபனம், ஹர்சனம், சுபம். சோபனம், ஹர்சனம், சுபம் இந்த 3 நாம யோகங்களுக்கும் சூரிய பகவான் தான் யோகியாக வருவார். சரிங்களா? அப்போது அவர் எந்த கிரகத்தோடு சேரும்போது நமக்கு நல்ல பலனை கொடுப்பார், எந்த கிரகத்தோடு சேரும்போது அசுப பலனை கொடுப்பார் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அப்போது பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதை சரி பண்ண முடியும். நம்ம எண்களில் பிரச்சனையான எண்கள் இருக்கா, இதனால தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம கண்டிப்பாக அதை மாற்ற முடியும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்ஸை முதல்ல நம்ம சொல்லிகிட்ருப்போம். இப்போ சூரிய பகவான் யார் கூட சேர்ந்தால் நமக்கு பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கிறத, அதுவும் என்ன பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 1 1 11 சரிங்களா? 11ஆம் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர்லேயோ இல்லை வாகன எண்கள்லையோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பண்ணணும், தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே அதில் வந்து தடை தாமதங்களை உண்டு பண்ணுவார். எந்த முயற்சி எடுத்தாலும் தடையையும் தாமதத்தையும் உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். 11ஆம் நம்பர் உங்களுடைய வாகன எண்கள்லையோ இல்லை மொபைல் நம்பர்லேயோ உங்களை சுற்றி எந்த எண்களில் வந்தாலும் கண்டிப்பாக இந்த தடை தாமதம் அப்படிங்கிற பிரச்சனையை கொடுத்துட்டே தான் இருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து 13 13ங்கிற நம்பர் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். 13ங்கிறது இருந்தால் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களில் ஏமாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ, எது இன்றைக்கி நடக்கணும்னு நினைக்கிறோமோ, இல்லை எது நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துலேயுமே நம்ம கண்டிப்பாக ஏமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அதுக்கடுத்து 15 1 5 15 15ங்கிற நம்பர் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், நம்ம லைவில் சொல்லியிருக்கோம், வீடியோஸில் சொல்லியிருக்கோம். 15ங்கிற நம்பர் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது, தவிர்க்க வேண்டிய நம்பர். உங்களுக்கு அவர் யோகியாக இருந்தாலும் இதில் பிரச்சனையை தான் கொடுப்பார். 15ன்னு இருந்தால் உங்களுக்கு தொந்தரவு தான் கொடுப்பார். அது என்ன பண்ணுவார் அப்படின்னா, பண பிரச்சனைகள் நிறைய கொடுப்பார். பொருள் இழப்புகள், விபத்து, மருத்துவ செலவு கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ உங்களோட மொபைல் நம்பரில் எடுத்துக்காட்டுக்கு முதல்ல இருக்கக்கூடிய 2 எண்கள் உங்களுக்கு அப்படின்னா, 2ஆவதாக இருக்கக்கூடிய 2 எண்கள் உங்கள் மனைவிக்கு. அப்போது அந்த மனைவி ஸ்தானத்தில் 15ங்கிற நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்காக நீங்கள் ஒன்று ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாக பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா விபத்தை கொடுத்து நிறைய செலவு பண்ண வைக்கும், உடல்நல தொந்தரவுகளை அதிகமாக கொடுக்கும். பொருள் இழப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்கள பாதிக்கும். யாரோட ஸ்தானத்தில் அது இருக்கோ அவங்கள கண்டிப்பாக பாதிக்கும். சரிங்களா? அடுத்து